வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்ஏ சோலார் பண்ருட்டி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை பக்கத்தில், மதுரையிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா முக்குளம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து ஒரு 5 HP சோலார் வாட்டர் பம்பிங் பண்ண வந்திருக்கிறோம். போர்வெல் டெப்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 அடி, ஒரு 300 அடி வரையும் வேலை செய்கிற மாதிரி மோட்டார் கேட்டாங்க. கஸ்டமரே மோட்டார் நம்ம மாடல் சொன்னோம், கஸ்டமரே வாங்கி கொடுத்துட்டாங்க. டெக்ஸ்மோ மோட்டாரு, பைப்பு, கேபிள் எல்லாமே கஸ்டமரே வாங்கி கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த சோலார் செட்டப் மட்டும் இங்கே பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணிருக்க பேனல் பார்த்தீங்கன்னா விக்ரமுடைய 585 டாப்கான் பேனல் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு பைபேஷியல் பேனலு. விக்ரம் டாப்கான் பேனலில் ஒரு 14 பேனல் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். 5 HP ஏசி மோட்ரு, 12 பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். தப்பாக சொல்லிட்டேன். 5 HP ஏசி மோட்டருக்கு 12 பேனல் போட்டு இங்கே சைட் பண்ணி கொடுத்துருக்குறோம். விக்ரம் டாப்கான் பேனல் 12 பேனல், 585 வாட்ஸு டாப்கான் பேனலு, 12 பேனல் போட்டு டெக்ஸ்மோ மோட்டார் உள்ள போருக்குள்ளே இறக்கி தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதான் அந்த மாடல், டெக்ஸ்மோ மோட்டார் மாடல். இது கஸ்டமர் நம்மளே மாடல் சொன்னோம், நாங்கள் லோக்கலில் வாங்கி கொடுத்துக்கிறோம் சொல்லிட்டாங்க கஸ்டமரு. இது வந்து மாடல் 15 ஸ்டேஜ் மோட்டார். இது டோட்டலாக பார்த்திங்கன்னா அது பெரிய மோட்டார், V6 மோட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 300 அடி வரையும் வேலை செய்யும். 300 அடியில் உங்களுக்கு வந்து ஒரு 10,000 to 12,000 லிட்டர் தண்ணி வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது இந்த மோட்டாருக்கு. பைப்பு வாங்கி கொடுத்துட்டாங்க, பைப்பு, கேபிள், கயிறு எல்லாமே கஸ்டமரே வாங்கி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து சோலார் செட்டப் மட்டும்தான் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேனல் ஒர்க்லாம் முடிச்சாச்சு. மோட்டார் வந்து மாடல் நம்பர் பார்த்துக்கலாம், மாடல் நம்பர் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு சோலார் போடணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி ஏசி மோட்டார் போடணுன்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நல்ல ப்ரெஷரில் தண்ணி வந்துட்டுருக்கு. ஒரு 160 அடியில் மோட்டார் நிப்பாட்டி செக் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமரை பொறுத்து என்ன சொன்னாங்கன்னா, நல்ல ஈல்டு நிறையா இருக்குங்க, எனக்கு ஃபுல் டெப்த் இறக்க தேவையில்லை, எங்கள் 160 நிப்பாட்டிக்கும், தண்ணி இறங்கிச்சுன்னா நம்ம கீழே இறக்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே எதுக்கு 15 ஸ்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கேருந்து தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1000 அடிக்கிட்ட தண்ணி போகணும். தண்ணி போய் அங்கே அந்த பனைமரத்துக்கு தாண்டி தெரிகிற ஏரியாவில் தண்ணி பாயணும். அவங்க லேண்டு அதிகமாக அங்கே தான் இருக்குது. போர்வெல் இங்கேருந்து தண்ணி அங்கே அதிகமாக போகிறதால இங்கே வந்து கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் ப்ரூஃபாக வந்து 15 ஸ்டேஜை போட்டுக்கிட்டாரு. இது வந்து பார்த்திங்கன்னா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதாவது சோலார் மோட்டாருக்கும் ஏசி மோட்டாருக்கும் எப்படி வித்தியாசம்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கிளைமேட் டல்லு, அதாவது சூரிய வெளிச்சமே இல்லை. ஈவினிங் வந்து ஒரு 3:30 மணி to 4 மணி தான் ஆகும். உங்களுக்கு வந்து சோலார் மோட்டார் வந்து ஏசி மோட்டார் வந்து டல் கிளைமேட்டில் ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதனால் ஒரு வீடியோக்கு ஆட் பண்ணுறோம் பாருங்கள். இது வந்து ஒரு 2 இன்ச்சு தண்ணி வந்துட்டுருக்கு. சுத்தமாக சூரிய வெளிச்சமே இல்லை. அதுவும் சூரியன் இல்லாத டைம்லேயும் டெக்ஸ்மோ மோட்டாரு டாப்கான் பேனல் போட்டு நல்லாவே ரன் ஆகிட்டுருக்கு. கஸ்டமர் நல்லா ஹாப்பி. இந்த மாதிரி இவ்வளோ வெளிச்சத்தில் தண்ணி வருது பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரீக்வன்சி பாருங்கள், 33 ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் ஓடுது. 33 ஃப்ரீக்வன்சிங்கிறது மோட்டரோட பாதி ஃப்ரீக்வன்சி தான். அதாவது மோட்டார் ஏசி மோட்டர் பொறுத்த வரைக்கும் 50 ஃப்ரீக்வன்சி வரையும் போகும், உங்களுக்கு தெரியும். ஆனால் 33 ஃப்ரீக்வன்சியில் நல்லா தண்ணி வந்துட்டுருக்கு. கஸ்டமர் ஹாப்பி. இதை மாதிரி உங்களுக்கு வந்து ஏசி மோட்டார் போட்டு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அதாவது ஏசி மோட்டார் போட்டால் ஓடுமா ஓடாதா அப்படின்னு சந்தேகம் வேணாம். இது வந்து கஸ்டமர் சென்ட் பண்ண வீடியோ. நல்ல ஒரு பீக் வெயிலில் ஒரு 2 மணி வெயிலில் எடுத்த வீடியோ இது. கஸ்டமர் சென்ட் பண்ணி விட்டாங்க. 2 இன்ச் டெலிவரி, நல்ல ப்ரெஷரில் தண்ணி வந்துட்டுருக்கு ஏசி மோட்டாரு. உங்களுக்கு இதை மாதிரி சோலார் செட்டப் போடணும் அப்படின்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 48 ஃப்ரீக்வன்சி கிட்ட வந்துகிட்டு இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி மோட்டர் வச்சுருந்தாலும் சரி, இல்லை புதுசாக மோட்டார் போடனாலும் சரி, நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இதோட காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சோலார் செட்டப் மட்டும் பண்ணி கொடுத்ததால், விக்ரமுடைய 585 டாப்கான் பேனல் 12 பேனல் போட்டு 7.5 HP ட்ரைவ் போட்டு பண்ணி கொடுத்ததால் டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,05,000 பண்ணி கொடுத்தோம். 2,05,000 சோலார் செட்டப் மட்டும் பண்ணி கொடுத்தோம், இன்க்ளூடிங் இடிதாங்கியோட. உங்களுக்கும் சோலார் செட்டப் வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். மோட்டார் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி. மோட்டார் இல்லைன்னா நம்ம மோட்டார் பண்ணி கொடுக்கலாம். மோட்டார் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு நம்ம அதையும் சோலாராக மாற்றி கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் நம்ம வீடியோ முறையாக பார்க்குறீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.